பிக் பாஸ் சீசன் 9 இப்போ ரொம்பவே அழகாக போயிட்டுருக்கு ஸ்டார்ட் ஆகி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் 8 கண்டஸ்டன்ட்கள் வந்து நாமினி பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற செய்திகள் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது நந்தினி அவர்கள் வெளியாகி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் இந்த கேமை விட்டு வெளியே போயிருக்கிறது ஷாக்காகி இருக்குது. ஏன்னா இவங்க அடுத்து தொடர்ந்து விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆதிரை, அதற்கப்புறம் வந்து விக்ரம் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. அப்போது நந்தினி அவர்களை கேலி பண்ணி சிரிச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க ரொம்பவே கோபமாக போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அழுதுருக்காங்க. அந்த நேரத்தில் அழுததை பார்த்துட்டு எல்லோருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயுமே அழுதுருக்குறாங்க. இதை பார்த்த விஜய் சேதுபதி அவர்கள், நீங்கள் செய்த தவறு எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு ஆதிரையிடம் நல்லா வந்து கேள்வி கேட்டிருக்காரு. இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அடுத்ததாக யார் எலிமினேட் பண்ண போகிறாங்க, இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் டைரெக்டாகவே கூப்பிட்டு கேட்டிருக்காரு. இதே போல் உங்களை யாராவது பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு. அதற்கப்புறம் ஆதிரை வந்து அந்த கேம் ஷோலேருந்து வெளியேறிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 8 கண்டஸ்டன்ட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு யார் அதிகமாக ஸ்கோர் வாங்கியிருக்கா, யார் எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. அதில் தொடர்ந்து திவாகர், அதற்கப்புறமாக இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஓட்டையே ரசிகர்களிடம் வந்து வாங்கியிருக்காங்க. இதில் ரொம்ப லீஸ்ட்டாக வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பிரவீன் காந்தி அவர்கள் தான். அதனால் அடுத்ததாக அவர் தான் எலிமினேட் பண்ண போகிறாரா, அவங்கள தான் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் தான் ரொம்ப லீஸ்ட்டாக வாங்கியிருக்காராம். திவாகர் அவர்கள் ரொம்பவே அதிகமாக வாங்கியிருக்காரு. மக்களிடையே இவ்வளோ நம்மளுக்கு வரவேற்பு இருக்குதா அப்படின்னு ரொம்பவே அவர் வந்து பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கார். இந்த சூழலில் இப்போ பிக் பாஸை தொடங்கினதுக்கப்புறம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு இருக்குது. அது யாராக இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.